ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்க்கலாம். ஒரு அசல் 10% வட்டி வீதத்தில் 10% என்னது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் 5 ஆண்டுகள் எத்தனை வருஷம் 10,050 உயர்ந்தது எனில் அசல் காண்க. அதாவது பிரின்சிபல் கேட்குறாங்க. பி நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா தெரியும். இன்கேஸ் நம்ம இதில் டைரெக்டாக கொடுக்கல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுன்னு இல்லை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுன்னு எதுவுமே கொடுக்கல டைரெக்டாக கொஷினில் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னா PNR / 100 எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போது நம்மளுக்கு மொத்த அமௌண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க, அதாவது பிரின்சிபல் கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போது மொத்த அசல் 10,000ன்னு வச்சுங்களேன், 10,050 ரூபா. அதில் மைனஸ் பிரின்சிபலை போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதாவது மொத்த தொகையில் பிரின்சிபலை வட்டியோடு சேர்த்து வந்த தொகையில் பிரின்சிபலை கழிச்சிட்டிங்கன்னா, அசலை கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வட்டி கிடைச்சிரும். அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுன்றதை இதுக்கு இது எழுதலாமா? அப்போது 10,050 மைனஸ் P ஈக்குவல் நம்மளுக்கு P தெரியாது, அப்படி வச்சுப்போம். அடுத்தது என்னது 5 ஆண்டுகள். அப்புறம் ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. ஓகேங்களா? / 100. இப்போது 0 0 கேன்சல் ஆகிடுமா? 4 5 5 2 5 10. ஓகேங்களா? இந்த 2 இந்த சைடு மல்டிப்ளை பண்ணால் 10,050 × 2 கரெக்டுங்களா? அடுத்தது -2Pன்னு வருமா? இந்த 2 ஈக்குவல் டு P. இந்த -2P அந்த பக்கம் போனால் என்ன ஆகும்? +2Pயாக மாறும். கரெக்டா? இப்போது 10,050 × 2 ஈக்குவல் டு -2P அந்த சைடு போச்சுன்னா +2P ஆகும். +2P வந்து ஆல்ரெடி ஒரு P இருக்குது, அப்போ 3P ஆகிடும். ஓகேங்களா? இப்போ 3 இருக்குது. இப்போது ஒரு 3 இதை 10,050 அடிக்கலாமா? 3 3 9, மீதி 1, மறுபடியும் 3 3 9, மீதி 1, 5 3 15, 3,350. ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு 2வை பெருக்கிடணும். ஓகேவா? 2வை பெருக்கிங்கன்னா உங்களுக்கு P = 6,000, அதான் 3,350 × 2 6,700. ஆனால் நம்மளுக்கு P எங்கேயுமே 6,700ன்னு கொடுக்கல. ஏன் கொடுக்கலாம்? இந்த கொஸ்டின் வந்து தப்பு. அதாவது ஆன்சர் கீயே தப்பாக கொடுத்துருக்காங்க. B வந்து ஜஸ்ட்டு இது வந்து வட்டி ஆக்சுவலாக. கரெக்டாக? 10,050ல் அசல் வந்து 6,700 நீங்கள் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 3,350ன்றது வட்டியாக கிடைக்கும். ஓகேங்களா? வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஆனால் அவங்க ஆப்ஷனை தப்பாக செட் பண்ணியிருக்காங்க. இது எதுவுமே வராது அசல். ஓகேங்களா? இன்கேஸ் நான் சொல்கிறது உங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சுன்னா இந்த 6,700 அசலாக வச்சு நீங்கள் போடுங்க. 6,700 × 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் × 5 / 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அசல் தான், இந்த 3,350ன்றது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் கொஞ்சம் தப்பாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே, தேங்க்யூ.